அஞ்சலி ஒரு பக்கம் இப்போ கதறி அழுதுட்டு இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலியோட வாழ்க்கை வந்து இப்ப வீணா போக போகுது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால ஏற்கனவே நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இப்போ நம்ம பிரியாவ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல ஒரு பக்கம் வந்து ஆர்வத்த காட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, இந்த அஞ்சலியோட பல மடங்கு வந்து பிரியா பெட்டர் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம பிரியாவ அவர் ரொம்ப லவ் பண்றது, இது எல்லாமே வந்து அதுக்கு காரணமா அமைஞ்சிட்டு இருக்கு. ஆனா, இப்போ அஞ்சலி வந்து இன்னும் அடிபட்டு தான் நம்ம கார்த்திக் கூட ஒண்ணு சேரணும். அதாவது கார்த்திக் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கௌதம் வந்துட்டு இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் வந்துட்டு இதுக்கப்புறம் வரப்போற ஏமாற்றத்த கார்த்திக் தாங்க மாட்டானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல இலக்கியா இது எல்லாமே வந்து நடந்தா தான் கார்த்திக்கோட அருமை வந்து அஞ்சலிக்கு புரியும். இல்லன்னா மறுபடியும் வந்து அவ இதே சேட்டைகள தான் செய்வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவுல எஸ்எஸ்கேவும் இங்க என்ட்ரி கொடுத்து எஸ்எஸ்கேவும் வந்து நம்ம ரேவதிய தேடி அலைஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம ரேவதி இங்க இருக்கிற இடம் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து ரேவதி இங்கிருந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போய் கொலை பண்றது கூட தயங்க மாட்டாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அஞ்சலி இருந்துட்டு இப்போ நம்ம கார்த்திக் கூட வந்து பேசிட்டு இருந்த பிரியாவை வந்து விட்டுட்டாங்க. பிரியாவை வந்து இப்போ வந்து போக விட்டாங்க அப்படின்ற அதாவது அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்ததா வந்து நம்ம இலக்கியாவே போயிட்டு நம்ம பிரியா கிட்ட பேசுறாங்க. நம்ம பிரியா வந்துட்டு இல்லக்கா நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே கார்த்திக் உடைஞ்சு போயிட்டாரு. பட் இருந்தாலும் நீங்க சொல்றீங்களேன்னு தான் அடுத்தடுத்த மூவ் பண்றேன் நானு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் கிட்ட போயிட்டு அ என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படின்றது எல்லாத்தையுமே விசாரிக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்தபடியா வந்து இப்போ நம்ம கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலியையும் வந்து உண்டு இல்லன்னு பண்றாங்க. உன்ன மாரி ஒரு பொம்பள இருக்கிறதுனால தான் இந்த மாரி ஆம்பளைங்க எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடியே கார்த்திக் ப்ரப்போஸ் பண்ணும்போதே நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ வந்து நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கார்த்திக்கோட நல்ல மனசு எனக்கு தெரியும். உன்ன பழி வாங்குறதுக்காச்சும் கூட வந்து நான் கார்த்திக்க கல்யாணம் பண்ண தான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்கடி. அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் அஞ்சலி வந்து இப்போ கதறி அழுதுட்டு இருக்கா. அவ்வளவுதான் கார்த்திக் தான் கைய விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.